என் இன்ப துன்ப நேரும் நானும் உம்மை சேருவே. என் இன்ப துன்ப நேரும் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடுவே பாரில் உம்மை சார்ந்திடுவே. என் இன்ப துன்ப நேரும் நானும் உம்மை சேருவே. நான் நம்பிடும் தெய்வம் உன்னென்று நம்பிடுவே. நான் நம்பிடும் தெய்வம் இயேசுவே. நான் என்றுமே நம்பிடுவே. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவா. தேவனே ராஜனே தேற்றி என்னை தாங்கிடுவா. என் இன்ப துன்ப நேரும் நானும் உம்மை சேருவே. ஆமென். இன்ப துன்ப நேரம் நானும் உம்மை சேருவே. இவரை நல்ல நேசர் என்றுமே தாங்கி என்னை நடத்துவா. இவரை நல்ல நேசர் தாங்கி என்னை நடத்துவா. தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவா. தீமைகள் சேதங்கள் சேரா என்னை காத்திடுவா. என் இன்ப துன்ப நேரும் நானும் உம்மை சேருவே. நான் இன்ப துன்ப நேரும் நானும் உம்மை சேருவே. நான் நம்புவேன். நான் நம்பிடுவே பாரு உம்மை சார்ந்திடுவேன். என் இன்ப துன்ப நேரும் நானும் உம்மை சேருவே. போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவா. போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவா. மேகத்தில் தோன்றுவா. அவரை போல மாறிடுவே. மேகத்தில் தோன்றுவார் அவரை. மீண்டும் ஒரு முறை சொல்லுமா. மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுவே. மேகத்தில் தோன்றுவார் அவரை போல மாறிடுவேன். என் இன்ப துன்ப நேரம்
நானும் உம்மை சேருவே. ஆமென். இன்ப அலமஷரமனதே நானுமை நான் நம்பிடுவேன், நான் நம்பிடுவேன். பாரு உம்மை சார்ந்திடுவேன். ஏனேன்ப துன்ப நேரோ நானுமை சேர்வேன். இவரே நல்ல நேசர் என்றுமை தாங்கி என்னை நடத்துவார். இவரே நல்ல நேசர் என்றுமை தாங்கி நடத்துவார். தீமைகள் சேதங்கள் சேராய் என்னை காத்திடுவார். தீமைகள் சேதங்கள் ஆமெருவாரி நின்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். ஏனேன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்பிடுவேன். பாரு உம்மை சார்ந்திடுவேன். ஏனேன்ப துன்ப நேரம் நான் உம்மை அல்லேலூயா போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். போற்றும் ராஜன் புவியில் நான் வென்றிட செய்திடுவார். மேகத்தில் தோன்றுவார். அவரை போல மாறிடுவேன். மேகத்தில் தோன்றுவார். அவரை போல கண்ணீரியாவையும் துடைப்பவர். மேகத்தில் சபரதர மேகத்தில் நம்முடைய காயங்களை ஆற்றுகிறவர், நம்முடைய பலவீனத்தை மாற்றுகிறவர், என் இருதயத்தை குணமாக்குறவர். மேகத்தில் தோன்றுவார். பரபஷை கொரோதிரமனாதே நின்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். நான் நம்புவேன், நான் நம்பிடுவேன். பாரு உம்மை சார்ந்திடுவேன். ஏனேன்ப துன்ப நேரம் நான் உம்மை சேருவேன். இன்ப துன்பம் நேன்ப இமனாஷே கொரோ உமையே உமையே உமையே. இவரே நேசர், இவரே நல்ல நேசர். என்றும் இருதயத்தை தாங்கி நடத்த வல்லவர்.
இவர் என் நேசர், அவர் எனது மனவாளர், என் இருதயத்துக்கு ஏற்றவர், என் இருதயத்துக்கு நல்ல ஔஷதம், என்னை குணமாக்குகிறவர், என்னை விடுதலை செய்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை சுயாதீனாய் மாற்றுகிறவர். நான் அவருக்கு பிள்ளையாய் இருக்கும்படிக்கு என்னை விடுவித்தீரே, என்னை விடுவித்தீரே, எங்கனை தாங்கினீரே. இருதயத்தை ஊற்றிவிட்டார், இருதயத்தை ஊற்றிவிட்டார், இருதயத்தை ஊற்றிவிட்டால் என்பது போல இன்றைக்கு நம்முடைய இருதயங்களை கர்த்தருடைய சமூகத்தில் ஊற்றுவோம், அவருடைய பொற்பாதத்தில் ஊற்றுவோம், அவருடைய காயப்பட்ட பாதத்தில் ஊற்றுவோம். அவரே நம்முடைய இரட்சகர், அவரே நம்முடைய இரட்சகர். பெதஸ்தா குலத்தின் அண்டையிலே வந்து நம்முடைய காயங்களை குணமாக்குகிறவர் அவரே. கர்த்தாவே, உம்மிடத்திலே ஆரோக்கியம் உண்டு, உம்மிடத்துல குணமாக்குதல் வல்லமை உண்டு, உம்மிடத்துல சுகம் உண்டு, உம்மிடத்துல ரட்சிப்பு உண்டு, உம்மிடத்துல விடுதலை உண்டு. மரபரகதரமா திகதரமனா ரிமனிகதுரோ ரிமனிகதனமா ஷிகதரிகதரே ரிமனா ரிபரா தினமெனோ கராத்ரே மாரை கதிரமா அதிகது நமனை கொரோ திடுமனா சுகமளிக்கும் வல்லமை இப்பொழுது பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுவதாக. இருதயங்களை குணமாக்குகிற வல்லமை இப்பொழுது பரலோகத்திலிருந்து கட்டவிழ்க்கப்படுவதாக. சபையில இருக்கிற ஒவ்வொரு இருதயங்களும் குணமாவதாக. காயப்பட்ட இருதயங்களை கட்டுகிறவரு, காயப்பட்ட இருதயங்களை கட்டுகிறவரு, மனிதர்களால் உண்டாக்கப்பட்ட காயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்படட்டும். சூழ்நிலைகளினாலே உண்டாக்கப்பட்ட காயங்கள், இருதயத்தில் உண்டாக்கப்பட்ட காயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது கட்டப்படுவதாக, ஆற்றப்படுவதாக. ரிபா ஷகரமா நிமனகராத்ரோ நிமனகரா திங்கரதராதினமோ திங்கரபா திகதனமா திக்கரோ தினிமா ஷேக்கதரோ ரிமனகதரா தினமெனகதரோ திரிகதின மனாக்கந்தனா. பாவத்தினால் உண்டான காயங்கள், இருதயத்திலே பாவத்தினால் உண்டான காயங்கள் இப்பொழுது குணமாவதாக, குணமாவதாக. அக்கிரமங்கள் மீறுதலினால் உண்டாக்கின, பிசாசு உண்டாக்கின எல்லா இருதயத்தின் காயங்கள், மன்னிக்க முடியாத சூழ்நிலைகள், ரிமனா ஷேக்கரோ தினமனா திர குற்ற மனசாட்சி இப்பொழுது குணமாகட்டும், குணமாவதாக, 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 குணமாவதாக. தகப்பனே, குணமாக்குதன் வல்லமை ஊற்றுங்கப்பா, ஒரு நதி போல சபையில ஊற்றுங்க ஆண்டவரே. இந்த ஸ்தலம் ஆரோக்கியம் உண்டாயிருக்கும்படி ஷெபெரேகோதரோ மனக்கரா தினமனா தரக்கனா இந்த ஸ்தலம் ஆரோக்கியத்தின் ஸ்தலமா நீர் மாற்றுமே. ஆமென், 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 ஆமென். இந்த ஸ்தலத்திலே வருகிறவர்களுக்கும் போகிறவர்களுக்கும் சமாதானம், ஷாலோம், ஹீலிங், ஆரோக்கியம், சுகம். We proclaim in the mighty name of Jesus. We proclaim in the mighty name of Jesus. Hallelujah, 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 hallelujah. குணமாக்குற வல்லமையினால் நிரப்புங்கப்பா, எங்களை நிரப்புங்க ஆண்டவரே. குணமாக்குகிற வல்லமையினால் நிரப்புங்க ஆண்டவரே. ஷபரகது நமா அதிகதனா
காயம் கட்டுதலை இப்பொழுது ஆண்டவரே இப்பொழுது எங்கள் மத்தியிலே கடந்து வரட்டும். காயத்தை கட்டுகிறவரே, எங்கள் இருதயத்தின் காயத்தை கட்டும் ஆண்டவரே. உம்முடைய தைலத்தினால் கட்டோ, உமது ஆறுதலினால் கட்டோ, உமது நித்திய சமாதானத்தினால் கட்டோ, உமது மன்னிப்பினால் கட்டோ. ஹல்லேலூயா. கசப்பை எடுத்து போடுகிற மதுரமான தேவனுடைய அன்பு எங்களை கட்டட்டும் ஐயா. தேவனுடைய அன்பு எங்களை கட்டட்டும் ஆண்டவரே. தேவனுடைய அன்பு எங்களை கட்டுவதாக. தேவனுடைய அன்பு எங்களை கட்டட்டும். நரப்பு 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 ரிபரா அதிரிபரோ தினமனா தரமனா கந்தனா தரதிய நம. உடைக்கப்பட்ட இருதயங்கள், உடைக்கப்பட்ட இருதயங்கள், உடைக்கப்பட்ட இருதயங்கள் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் இணைவதாக. இனிமேல் இணையவே முடியாது. சிதறடிக்கப்பட்ட சாத்தானுடைய தந்திரங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் சிதறடிக்கிறோம். ரிமனா ஷக்கரா தினமா ரிகந்தனா திருதியனமா. உடைக்கப்பட்ட இருதயம் இப்பொழுது குணமாவதாக. நோரபா ஷக்கரா தினமா. உமது காயங்களினாலே எங்களுடைய காயங்களை ஆற்றுகிறவரே, இருதயங்களை குணமாக்கும் ஐயா. இருதயங்களை குணமாக்குங்க ஆண்டவரே. இருதயங்களை குணமாக்குங்கப்பா. உடைக்கப்பட்ட இருதயத்தை குணமாக்கும். ஹல்லேலூயா. துரோகத்தினால், துரோகத்தினால் உண்டாக்கப்பட்ட இருதயத்தின் உண்டாக்கப்பட்ட உடைப்பு ஆண்டவரே, துரோகத்தினால் இருதயங்கள் உடைக்கப்பட்டவர்களை கர்த்தாவே குணமாக்கு, 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 குணமாக்கும், 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 குணமாக்கும். Shabari baragada ramana regada na mene korodi ni me sheke deri mena karadinama. ஏமாற்றம், ஏமாற்றம் ஆண்டவரே. அநேக வாலிப பிள்ளைகள் ஆண்டவரே ஏமாற்றத்தினால் உடைக்கப்பட்ட இருதயங்களை இப்பொழுது இயேசுவின் தைலத்தினால், இயேசுவின் இரத்தத்தினால், இயேசுவினுடைய ஆண்டவரே அன்பினால், ஆரோக்கியத்தினால் கலிக்கம் போட்டு இப்பொழுது நாங்கள் சுகத்தை கட்டளையிடுகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல ஔஷதமே, நல்ல ஔஷதமே. வாலிப பிள்ளைகள் உடைக்கப்பட்ட இருதயங்கள்ல ஆண்டவரே, உடைக்கப்பட்ட ஏக்கத்தினால் உடைக்கப்பட்ட இருதயங்கள் ஒரு நன்மைக்காக, ஒரு விடிவு காலத்திற்காக, ஒரு விடுதலைக்காக, ஒரு விமோசனத்திற்காக, ஒரு மேன்மைக்காக ஏங்கி 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 உடைக்கப்பட்ட இருதயம் இப்பொழுது கர்த்தருடைய நாமத்தை கொண்டு சுகமாவதாக. ரிபரப ஷபரபா திகதரா ரிமனகா திரி பெரிகதனா ரிபரகதனா திரிகதிரி ரியனமே ஷெகதிரி ரிபரகதனமா ரிகதரா திரே ஷெகதரோ திரி தினமா. ஆற்றுங்கப்பா. வாலிப உள்ளவங்களே ஆற்றுங்க ஆண்டவரே. வாலிப டீனேஜ் பிள்ளைகளை ஆற்றுங்க ஆண்டவரே. உலகத்தில் நடக்கிறதான சகல டிஸ்ட்ராக்ஷன் மூலமாக, ஏமாற்றத்தின் மூலமாக ஆண்டவரே, வஞ்சிக்கிறதின் மூலமாக, காட்டி கொடுக்கிறதின் மூலமாக, துரோகத்தின் மூலமாக, பழி வாங்குதலின் மூலமாக, ஏமாற்றத்தின் மூலமாக, பாவத்தின் மூலமாக உண்டாக்கப்பட்ட எல்லா இருதயத்தில் உண்டாக்கப்பட்ட காயங்களை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் ஆற்றுகிறோம். தைரியப்படுத்துங்க ஆண்டவரே, தைரியப்படுத்துங்கப்பா, தைரியப்படுத்துங்க ஆண்டவரே. தைரியப்படுத்தும், 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 தைரியப்படுத்தும். ஹல்லேலூயா. ரபா ஷிகதிரி தினமனா ரிபரி கரோ ரிபரி திரி மனேக்கேந்திரி ரிமனக்கன நம ரிக்கன நம நம நாத்திரே. இயேசுவே, 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 இயேசுவே.
Hallelujah, Namashakatarana Nama Ribana Kandana Kandana. Hallelujah, 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 hallelujah. Ribarabara Kandana Dirigadamana Dirigidire Dinimero Shikindire Tiridinamo. Amen. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறை அல்லவோ, தனிமையான எனக்கு பக்கபலம் நிறை அல்லவோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நிறை அல்லவோ, எக்காலம் துணை அவர்க்கு நிற்பவரும் நிறை அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நிறை அல்லவோ, ஆதரவற்ற கரங்களை தட்டி உற்சாகமாய் பாடுவோம். தனிமையான எனக்கு பலம் நீரை அல்ல. இன்னொரு முறை சொல்லுவோம். திக்கற்ற பிள்ளைகளுக்கு, திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, எக்கால துணை அவர்க்கு நிற்பவரும் நீரை அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு ஆமென். ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் அல்லேலூயா. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திருப்பீரோ, தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ, பேதைகளை மறப்பீரோ. இயேசுவே மனமிரங்கோ, ஆமென். இயேசுவே மனமிரங்கோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு கரங்களை உற்சாகமாய் தட்டி சொல்லுவோம். சகாய நீரை ஓ, தனிமைக்கு நிற்பவரும் நீரை அல்லவோ. தனிமையான எனக்கு சகாய நீரை. ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு ஹல்லேலூயா பலம் நீரை அல்லவோ. கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கு என்னை நிறுத்தும். ஆமென். கர்த்தாவே எழுந்தருளும், கைதூக்கு என்னை நிறுத்தும். தீமைகள் என்னை சூழும் நேரம், தீமைகள் என்னை சூழும் நேரம். தூயவரே ரட்சியும், தூயவரே ரட்சியோ. அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரை அல்லவோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபல நீரை அல்லவோ. ஆமென். அல்லேலூயா. சகாய நீரை அல்ல ராமனை கோரோ, ஆதரவற்ற எனக்கு பக்கபல ஓ. ஆதரவற்ற ஆதரவற்ற எனக்கு பக்கபல
மறந்தாலும் நீர் என்னை மறப்பதில்லை. இயேசுவே, தாய் என்னை மறந்தாலும் ஹல்லேலூயா நீர் என்னை மறப்பதில்லை. ஏழையின் ஜெபம் ஹல்லேலூயா ஏழையின் ஜெபம் கேளோ. இயேசுவை மனமிரங்கோ. எல்லாரும் தாகமாய் இந்த உபவாச ஜெபத்தில் ஆண்டவரே நீர் எனக்கு இறங்கப்பா. ஏழையின் ஜெபம் கேளோ. ஆமென். ஏழையின் ஜெபம் கேளோ. இயேசுவை மனமிரங்கோ. மராமஷெகோரோ. இயேசுவை மனமிரங்கோ. ஏழையின் ஜெபம் கேளோ. ஏழையின் ஜெபம் கேளோ. ஆமென். ஹல்லேலூயா. இயேசுவை மனமிரங்கோ. இயேசுவை மனம். ஹல்லேலூயா. நமஷேதிக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்கால துணை அவருக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு எனக்கு சகாய எனக்கு யாருண்டோப்பா. என்னை விசாரிக்க யாருண்டு? என் காயங்களை புரிந்து கொள்ள யாருண்டு? என் வேதனைகளை புரிந்து கொள்ள யாருண்டு? எனக்கு இந்த உலகத்தில் நீர் ஒருவரே ஆதரவு. தனிமையில நீர் எனக்கு ஒருவரே ஆதரவு. என் ஜெபத்தை கேட்பவரே, எனக்கு பதிலை தருபவரே, என்னை கை தூக்கி நிறுத்துபவரே, என்றைக்கும் மறைந்திருப்பீரோ. தூரத்தில் நின்று விடுவீரோ. என்றைக்கும் மறைந்திரு. ஹல்லேலூயா. தூரத்தில் நின்று விடுவீரோ. பேதைகளை மறப்பீரோ. ஆமென். அப்பா அப்பா இயேசுவை மனமிரங்கோ. ஹல்லேலூயா. இயேசுவை. பேதைகளை மறப்பீரோ. பேதைகளை மறப்பீரோ. பேதைகளை. இயேசுவே இயேசுவை மனமிரங்கோ. இயேசுவே. ஏழைகளை மறப்பீரோ. ஏழைகளை மறப்பீரோ. ஏழைகளை மறப்பீரோ. இயேசுவை மனமிரங்கோ. ஆமென். இயேசுவை மனமிரங்கோ. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய நீரே அல்லவோ. எக்காலம் துணை அவருக்கு நிற்பவரும் நீரே அல்லவோ. தனிமையான எனக்கு தனிமை. ஹல்லேலூயா. காய நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு பக்கபலம் நீரே அல்லவோ. ஆதரவற்ற எனக்கு ஆதரவற்ற நோரமஷெகரோ நீரே அல்லவோ. கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளு. கைதூக்கி என்னை நிறுத்தும். எல்லாரும் கேளுங்க அப்பா பார்த்து. கர்த்தாவே எழுந்தருளு. கைதூக்கி என்னை நிறுத்தும். கர்த்தாவே கர்த்தாவே எழுந்தருளு. ஆமென் ஆமென் ஆமென். கைதூக்கி என்னை நிறுத்தும். ரிமனகதரகதரா. கர்த்தாவே 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 எழுந்தருளு. கைதூக்கி என்னை நிறுத்து. கர்த்தாவே எழு. இயேசுவே மாமாஷெகரோ. தீமைகள் என்னை சூழும் நேரோ. தீமைகள். ஹல்லேலூயா. தூயவரே இரட்சியோ. ஆமென்
தூயவரே அல்லேலூயா. திக்கற்ற பிள்ளைகளுக்கு சகாய ஏசப்பா 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 ஏசப்பா. என் இருதய காயங்களை ஆற்றுகிற இயேசுவே, தாவீதின் குமாரனே, கர்த்தாவே ஒரு விசை எனக்கா எழும்பு கேட்போமா? இந்த ஒரு விசை எனக்கா எழும்புங்கப்பா. குழியில விழுந்த என்னை தூக்குகிறது ஒரு விசை நீர் எனக்கா எழும்புங்கப்பா. உம்முடைய கரம் நீட்டி என்னை தூக்குங்கப்பா. சிங்க கெபியிலே தானியேலை தூக்கினீரே, யோசேப்பை தூக்கினீரே. பகை சகோதரர்கள் பகைஞர்களாய் மாறி காய்முகமாய் அவனை கசந்து அவனை வெறுத்து இவன் நம்மோடு இருப்பது நமக்கு நல்லதல்ல என்று சொல்லி யோசேப்பை குழியிலே போட்ட பொழுது கர்த்தாவே நீர் வந்து தூக்கினீரே. என் இருதயங்களினால் உடைக்கப்பட்ட ஜனங்களை, இருதயத்தில் நொறுங்குண்ட ஜனங்களை, இருதயத்தில் கசப்பினால் நிறைந்த கணங்களை இப்பொழுது கை தூக்கி தூக்கிவிடும். மாரா மாலா பாகா தாரா தீனா மாதிகா தாரா மாலா தீகா தாரா லமா ஷக்கரா. நீரே எங்களை தூக்கி விடுகிறவர். மனிதன் எங்களை மிதிப்பான், மனுஷன் என்னை ஏமாற்றுவான், மனுஷன் என்னுடைய குற்றங்களை சொல்லுவான், மனுஷன் எங்களை குற்றப்படுத்துவான், மனுஷன் எங்களை தீங்குக்குள்ளாக்குவான், மனுஷன் எங்களை விலக்கு போடுவான், எங்களை கட்டுவார்கள், நிந்திப்பார்கள், ஏளனமாய் நினைப்பார்கள். கர்த்தரோ 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 எங்களை தூக்கி விடுகிறவர். எல்லாரும் ஆவியில் நிறைந்து கர்த்தருடைய கரம் நம்மை தூக்கி விட முடியாது. நம்முடைய நொறுங்கி போன வாழ்க்கையிலிருந்து இதோ மாளிகையாய் மாற்றுகிற, சாம்பலுக்கு பதிலாய் சிங்காரத்தை தருகிறவரே. விமனமா ஷெக்கரோ ரிபரக்கரா. இருதயங்களினால் உடைக்கப்பட்டு அலங்கோலமாக்கப்பட்ட இருதயத்தை இதோ கர்த்தருடைய ஆவியானவர் சிங்காரமாய் மாற்றுகிறார், சிங்காரமாய் மாற்றுகிறார். நீ எப்படி நீ வாழ்ந்துற நான் பார்க்கிறேன், நீ எப்படி வாழ்ந்துற என்று பார்க்கிற என்று எண்ணமுள்ள ஜனங்களுக்கு முன்பாக இதோ கர்த்தர் உன்னுடைய உடைக்கப்பட்ட வாழ்க்கையை சிங்காரமாய் மாற்றுகிறார். God beautifies it. The beautification is taking place. Ribanama shekoro nima nakarama nikaratri gadinama nikaratri diyanama. தீங்குக்கு சவால் செய்த ஜனங்களுக்கு முன்பாக இதோ கர்த்தர் நம்மை குணமாக்குகிற வல்லமையினால் அவர் தூக்குகிறார். Jesus, ஜெபங்க ஜெபங்க ஜெபிங்க 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 ஜெபிங்க. இருதயத்தில் எல்லா கசப்பு மாறுவதாக. இப்பொழுது இருதயத்தில் எல்லா கசப்பு மாறட்டும். ஒருவருக்கு மீது ஒருவருக்கு இருக்கிறதான கசப்புகளை இயேசுவின் நாமம் இப்பொழுது சுகமாக்கட்டும். இயேசுவின் நாமம் தைலம் போல ஊற்றப்படட்டும். ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. கசப்பின் ஆவியே சபையை விட்டு இயேசுவின் நாமத்தில் வெளியேறு, 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 வெளியேறு. We proclaim healing. We proclaim healing. We proclaim healing in the hearts of the people. ஜனங்களுடைய இருதயங்கள்ல ஆரோக்கியத்தை கட்டளையிடுகிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆமென் 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 ஆமென். ஒருவருக்கு ஒருவர் மேல் இருக்கிற கசப்பின் ஆவியே, கசப்பை உண்டாக்குற பொல்லாத ஆவியே, மாறாவின் ஆவியே இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது விடுவிக்கப்படுவார்களாக. சிலுவையிலே சிந்தப்பட்ட இரத்தத்தினாலே யார் மீதெல்லாம் எங்களுக்கு கசப்பு இருக்கிறதோ இப்பொழுது உமது இரத்தத்தினால் எங்களை கழுவோம், எங்கள் இருதயங்களை கழுவோம்,
எங்கள் இருதயங்களை கழுவோம், எங்கள் இருதயங்களை கழுவோம். மதுரமாய் மாற்றுகிற வல்லமையே, மதுரமாய் மாற்றுகிற திராட்சை ரசமே, பரிசுத்த ஆவியானவரே, நீர் எங்களுக்கு திராட்சை ரசம் போன்றவர். நீர் எங்களுடைய வாழ்க்கைக்கு திராட்சை ரசம் போன்றவர். எங்களுடைய கசப்பான வாழ்க்கையை மாற்றுகிற திராட்சை ரசம் போன்றவரே, இறங்கோ இறங்கோ இறங்கோ. என் இருதயத்தை நிரப்போம், எங்கள் 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 இருதயங்களை நிரப்போம். ரிபரபா ஷெக்கரோதின மனகதராதினே மெனே ரிபரக்கரோரோமோ ஷெக்கரதின மனக்கந்தரோ ரிபரரமன ரகதரகதரே மனோ ரிமனகதராதின மனக்கராத்தராத்திரே தெரே. ஆமென் 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 ஆமென். ஐயோ, எனது வாழ்க்கை முழுதும் கசப்பாய் நிறைந்திருக்கிறது என்று அழுகிற, புலம்புகிற, குக்கரில் இருக்கிற எல்லா இருதயங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் மதுரமாய் மாறட்டும், மதுரமாய் மாறட்டும், மதுரமாய் மாறட்டும். ஆபாரா பாஷகாரா மானிகோ ரெத்தெரிமனா மீனா கராத்தோ ரோகோ தோரோ மனக்கரெத்தெரே நீமன ராதைதி நீங்க தோரோ மனோகோ ரோதிகா ராத்திரைகி தினமா ரிபர மன்னிக்க முடியாமை, மன்னிக்க முடியாதமை. ஆண்டவரே, நாங்கள் யார் யாரெல்லாம் மன்னிக்க கடனாளிகளா இருக்கிறோமோ இப்பொழுது நாங்கள் மன்னிக்கிறோம், இப்பொழுது நாங்கள் மன்னிக்கிறோம். எல்லாரும் சொல்லுங்க, யார் உங்களை காயப்படுத்தினார்களோ அவர்களை நீங்கள் மன்னியுங்கள். பரம பிதா உங்களுடைய அக்கிரமங்களை மன்னிப்பது போல நீங்கள் அவர்களை மன்னியுங்கள். மன்னிக்கிறோம் மன்னிக்கிறோம் மன்னிக்கிறோம். எங்களுக்கு தீங்கு செய்தவர்களை மன்னிக்கிறோம் ஐயா. எங்கள் இருதயங்களை காயப்படுத்தினவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கு விரோதமாய் எழும்பினவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வாழ்க்கை, என் இருதயத்தை காயப்படுத்தினவர்களை இப்பொழுது நாங்கள் மன்னிக்கிறோம். வாயை திறந்து சொல்லுங்க, வாயை திறந்து சொல்லுங்க. ஆண்டவரே, எங்களுக்கு எங்கள் இருதயத்துக்கு விரோதமாய் இருக்கிறவர்களை நாங்கள் மன்னிக்கிறோம். எங்களுக்கு தீங்கு நினைக்கிறவர்களை மன்னிக்கிறோம். எங்களை விடுதலை ஆண்டவரே, தீமைக்கென்று அநேக காரியங்கள் செய்தவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. துர்ச்செய்தியை பரப்பினவர்களை மன்னிக்கிறோம். அவமான செய்தியை பதக்கிறவர்களை மன்னிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்கள் குடும்பத்திற்கு அவமானத்திற்கு காரணமா இருந்த குடும்பத்தை மன்னிக்கிறோம். பேர் பேராய் மன்னிக்கிறோம், தலை தலையாய் மன்னிக்கிறோம். கர்த்தாவே, நீர் அவர்களை மன்னியும் ஐயா, நீர் அவர்களை மன்னியும். நீர் எங்களை மன்னித்தீரே, அவர்களை மன்னியும். எங்களுடைய காயத்திற்கு காரணமாய் இருந்தவர்களை கர்த்தாவே மன்னியும். சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஆமென் ஆமென் ஆமென். ரிபரபா ஷெக்கோதுரு நிமன காந்தரா திரிமினே திரிகரால மானகரா. இயேசுவின் இரத்தத்தினால, இயேசுவின் இரத்தத்தினால ஆண்டவரே உம்மை துதிக்கிறோம். பள்ளி வாங்க வேண்டும் என்கிற எண்ணங்களிலிருந்து எங்களை விடுவிங்கப்பா. பள்ளி வாங்க வேண்டும் என்ற எண்ணங்களிலிருந்து விடுவிங்க ஆண்டவரே. வார்த்தையினாலே நான் பள்ளி வாங்குவேன் என்ற ஆண்டவரே என்னுடைய எண்ணத்திலிருந்து என்னை விடுவிங்கப்பா. ஒருவர் எங்களுக்கு விரோதமாய் பேசின வார்த்தைக்கு பதிலாக நான் பழி வாங்குவேன், நான் திருப்பி பேசுவேன், திரும்ப கேட்பேன் என்கிற எண்ணத்தில் இருந்து கர்த்தாவே எங்களை விடுவியோ. நீர் எங்களுடைய இருதயங்களை குணமாக்குகிறவரே. எங்கள் இருதயத்தில் இனி அப்படிப்பட்ட எண்ணங்கள் எழாதபடி இயேசுவின் இரத்தத்தினாலே நான் மூடி பாதுகாக்கிறேன். ரோபோ ஷோகோ ரோமோ ரிபானா கராத்திரதீனமா. ஆமென் 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 ஆமென். Hallelujah, hallelujah. ஜெபிங்க 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 ஜெபிங்க. ரிபலவா ஷெகதரா தினமனக்கரா
ரிபரக திரமா திகதர பினகுதுரு ரிபரக திரிமனோ கந்தரா திரதிய நமா ஷிக்கந்தரா நாமா ரிக்கந்தனா திரக திரிமனோ கந்தனா ரிபரக்கந்தனா ரிமனக்கரா திரக திரே. தகப்பனே தகப்பனே தகப்பனே, எங்களுடைய இருதயத்துக்கு காயமாய் இருக்கிற, காயத்திற்கு காரணமாய் இருக்கிற தகப்பனே, மன்னிக்க இயலாமையை இந்த வேளையிலே இயேசுவின் நாமத்தில் உடைக்கப்படுவதாக, உடைக்கப்படுவதாக. அன்பினால் இருதயத்தை நிரப்ப 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 நிரப்போ. அன்பினால் என் இருதயத்தை நிரப்புங்கப்பா. அன்பினால் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அன்பினால் இருதயத்தை நிரப்புங்க ஆண்டவரே. அன்பினால் இருதயத்தை நிரப்புங்கப்பா. அன்பினால் இருதயத்தை நிரப்போ. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ரிலேஷன்ஷிப் உறவுகள் இருக்கிற விரிசல், உறவுகளில் உண்டாயிருக்கிற இருதயத்தின் காயங்கள் இப்பொழுது குணமாவதாக. கணவன் மனைவிக்கு இடையே இருக்கிறதான இதய காயங்கள் இயேசுவின் நாமத்துல, இயேசுவின் நாமத்துல ஜெபிங்க ஜெபிங்க. எல்லாரும் ஒரு மனப்பட்டு போராடி ஜெபிக்கணும். எல்லாம் ஒரு மனப்பட்டு ஜெபிக்கணும். சபையில யார் யார் கணவன் மனைவிக்கு இடையே எந்த இருதயங்கள் காயப்பட்டிருக்கிறதோ இயேசுவின் ரத்தம் இப்பொழுது அவர்களை குணமாக்கட்டும். இயேசுவின் ரத்தம் அவர்களை குணமாக்கட்டும். இயேசுவின் ரத்தம் அவர்களை குணமாக்குவதாக. பிள்ளைகள், பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருதயத்தில் காயத்தை உண்டாக்குகிற சாத்தானின் நூதனமான தந்திரங்கள் இப்பொழுது சதிகள் யாவும் மடங்கடிக்கப்பட்டு போவதாக, மடங்கடிக்கப்பட்டு போவதாக, செயலிழந்து போவதாக. ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. நமது சபையில பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே நல்ல உறவை இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவர் ஏற்படுத்தட்டும். நல்ல உறவை ஏற்படுத்தட்டும். பெற்றோர் பிள்ளைகளுக்கு இடையே இருக்கிறதான உறவில் உண்டாக்குற காயங்கள், healing in the relationship by the name of the Lord Jesus. ரிபரபா ஷகதரா தினமனா திரபனா தரகதரா உறவுகளில் ஆரோக்கியம் உண்டாக்கட்டும் ஆண்டவரே. சபையில உறவுகள் ஆரோக்கியம் உண்டாக்கட்டும் அப்பா. குடும்பத்தில் ஆண்டவரே, பிள்ளைகள் பெற்றோர்கள் இடையே உண்டாக்குறதான இருக்கிற காயங்கள் யாவற்றையும் கர்த்தாவே எழுந்தருளோ. ரிபரபரகதர பரகதர மனகதர கதயா நமனா ரிபரகதரி மனோகதரு குதர யனமன ஷிக்கந்தரே ரிபரகதரி மனகதரகதி நமனா ரிபரகதரா திரிமனேகதரே ரிபரகதர பராதிரி மனேகதரு குதரு ரிபரக்கந்தனா திரிகதிரிகதி நிமனே ஷிக்கதரே திரிமனா ரிமனே கொரோ ரிமனே கரதரிகதி நிமே ரிமனார காராதிரி மனோகதரோ. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. நம்முடைய குடும்பத்துல நம்முடைய உறவினர்கள்ல யார் யாரெல்லாம் இருதயத்தில் காயப்பட்டு இருக்கிறாங்களோ கர்த்தர் அவர்களை குணமாக்கும்படி பெயர் சொல்லி எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா. உங்களுக்கு நினைவுக்கு வந்த யாரா இருந்தாலும் சரி, கர்த்தர் இதோ தமது வல்லமை அனுப்பி அவர் குணமாக்க வல்லவர். வல்லமை அனுப்பி அவர் குணமாக்க வல்லவர். வல்லமை அனுப்பி அவர் குணமாக்க வல்லவர். பலன் தாங்கப்பா. சோர்ந்து போன இருதயங்களை பலப்படுத்துங்க ஆண்டவரே. இனிய வாழ்க்கையில எழும்புவதற்கு வாய்ப்பே இல்லை என்று சோர்ந்து போய் இருக்கிறவர்களை ஆண்டவரே இந்த வேளையில பலப்படுத்தும், பலப்படுத்தும், பலப்படுத்தும். இருதயத்தின் வேதனையை மேற்கொள்ளத்தக்கதான புதிய பலன் இப்பொழுது சபைகளிலே ஊற்றப்படுவதாக, ஜனங்கள் மத்தியிலே ஊற்றப்படுவதாக. இருதய வேதனையை, கண்ணீரை மேற்கொள்ளத்தக்கதான ஒரு புதிய பலன் ஊற்றப்படுவதாக. ஆறுதலின் கரம், கிறிஸ்து இயேசுவின் ஆறுதலின் கரம், கிறிஸ்து இயேசுவின் ஆறுதலின் கரம் இப்பொழுது ஜனங்களை மூடட்டும், ஜனங்களை மூடட்டும், ஜனங்களை மூடட்டும், ஜனங்களை மூடட்டும், ஜனங்களை மூடட்டும். கர்த்தருடைய ஆறுதலின் கரம் ஜனங்களுடைய இருதயங்களை மூடுவதாக. கர்த்தாவே, நீர் ஆறுதலின் தேவ, ஆறுதலின் கரத்தை உடையவரே, எங்களுடைய இருதயத்தை மூடுமையா. ஓரபஷகதிரிமனாரமாரிகதராதினமா
Ribara diri kanana diri di namasha kanana. Restoration, restoration. திரும்பவும் கட்டப்படுதல் உண்டாவதாக இயேசுவின் நாமத்திலே. திரும்பவும் கட்டப்படுதல் உண்டாவதாக. திரும்பவும் கட்டப்படுதல் உண்டாவதாக. உறவுகள் கட்டப்படட்டும். உடைக்கப்பட்ட இருதயங்கள் கட்டப்படட்டும். உடைக்கப்பட்ட வாழ்க்கை கட்டப்படட்டும் இயேசுவின் நாமத்திலே. ரிபரபதிகதனமா திருக்கொந்தரோ திரிகதினமா அதிகதரமா அதிகதரிபரோ திரிபர அதினிமனை கொந்தரோ தரதியனமா ஷிகதரிகதினமா ரிபரகதரா திரதியனமா ரிகதரா திரதியனமோ ஷிகதரி. டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரெஷன், மன அழுத்தம் மன அழுத்தம் மன அழுத்தத்தினால் உண்டாக்கப்பட்டிருக்கிற மன பாரங்கள் எல்லாரும் ஜோமனுமா, எல்லாம் சொல்லுமா, எல்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி விடுதலையோடு ஆண்டவரே. மன டிப்ரெஷன்ல இருக்கிற வாலிப பிள்ளைகள், முதியவர்கள், 60 வயதிற்கு மேற்பட்டவர்கள், முதியவர்கள் அநேகர் மன பாரத்தினாலும் மன அழுத்தத்தினாலும் இருக்கிறவர்களை கர்த்தர் இந்த வேளை குணமாக்கட்டும், 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 குணமாக்கட்டும். Hallelujah, Rabba Shikti Nibirogadara Dinimana Ramane Kendere Diridianama Nibaragadara Diridianama Shikandana. Emotional brokenness, emotional brokenness. உணர்வில் உண்டாயிருக்கப்பட்டிருக்கிறதான விரிசல் உடைக்கப்படுதல் தகப்பனே இப்பொழுது குணமாகட்டும். நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம், நாங்கள் ஜெபிக்கிறோம். We pray for the healing upon emotional brokenness in the mighty name of Jesus. இயேசுவின் நாமத்தினாலே emotional brokenness be healed. Hallelujah, 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 hallelujah. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று போவதில்லையே. தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. கரங்களை தட்டி சொல்லுவோம். நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. அல்லேலூயா. நீர் என்னோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே. தோல்வி இல்லை, தோல்வி என தோல்வி எனக்கில்லையே, நான் தோற்று. Hallelujah, 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 hallelujah. சொல்லுவோம் சொல்லுவோம். Hallelujah, 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 hallelujah. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை கடந்திடுவே. மலைகளை தாண்டிடுவே, கடும் பள்ளங்களை. சதிகளை முறியடிப்பே, சாத்தானை ஜெயித்திடுவே. அல்லேலூயா. சதிகளை சாத்தானை பிடித்திடுவே. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. கரங்களை தட்டி உற்சாகமா. ஆமென், 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 ஆமென். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. சீரை சாலை கதவுகளோ என் துதியினால் உடைந்திடுமே. சீரை சாலை கதவுகளோ
துதியினால் அபிஷேகம் எனக்குள்ளே நான் ஆடி பாடி ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா 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 நீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே நீரனோடு இருக்கும்போது என்னாலும் வெற்றி வெற்றியே தோல்வி இல்லை தோல்வி என இயேசுவே தோற்று போவதில்லையே அல்லேலூயா தோல்வி எனக்கில்லையே தோல்வி இல்லை விசுவாசத்தோடு 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 அறிக்கை பண்ணுவோமா தோல்வி எனக்கில்லையே ராமா சக்கா ரீமா நிகதோ நிகதரா தோல்வி எனக்கில்லையே தோற்று போ ஆமே தோல்வி இல்லை தோல்வி எனக்கில்லையே மரணமே மரணமுட்கோரெங்கே பாதாளமுட்ஜெயமெங்கே மரணமுட்கோரெங்கே கிறிஸ்து எனக்கு ஜீவன் கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே கிறிஸ்து எனக்கு ஜீவன் சாவனுக்கு ஆதாயமே அல்லேலூயா 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 ஆமென் 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 அல்லேலூயா 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 நீரனோடு இருக்கும்போது என்னால் நீரனோடு இருக்கும்போது என்னால் வெற்றி சொல்லுவோமா தோல்வி எனக்குள்ள தோல்வி எனக்கு அல்லேலூயா தோல்வி எனக்கில்லையே தோல்வி இல்லை தோல்வி தோல்வி இல்லை தோல்வி என வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஆமென் ஆமென் வெற்றி உண்டு வெற்றி உண்டு நமக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டா சாத்தானின் அதிகாரமெல்லாம் என் இயேசு பறித்து கொண்டா சிலுவையில் அறைந்து விட்டார் சிலுவையில் அறைந்து விட்டார் காலாலே மிதித்து விட்டார் இயேசு காலாலே மிதித்து விட்டார் கிறிஸ்துவுக்குள் வாழும் எனக்கு எப்போதும் வெற்றி உண்டு அறிக்கை பண்ணுவோம் கிறிஸ்துவுக்கு எப்போதும் வெற்றி வெற்றி உண்டு வெற்றி உண்டு ராமாஷகாரிமா துரிகதிரிமனா தரகதரா திரிமனா தரகதரா வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு எனக்கு வெற்றி உண்டு வெற்றி உண்டு வெற்றி உண்டு ஆமென் 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 ஆமென்
ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென் ஆமென். ஓ கரங்களை தட்டி ஆவிலில் இருந்து கர்த்தர் நமக்கு தந்த ஜெயத்திற்காய், விடுதலைக்காய், வெற்றிக்காய், ஆறுதலுக்காய், சுகத்திற்காய், ஆரோக்கியத்திற்காய் கரங்களை தட்டி கத்தாதி கத்தரை ஸ்தோத்திரிப்போம். பல்லோ பிதாவே மட்டுமாய் நீர் எங்களுடைய ஜெபத்தையும் கூக்குரலை நீர் கேட்டு ஜனங்களுடைய இருதயங்களிலே ஆறுதலை கட்டளிட்டு தந்தபடியால் ஸ்தோத்திரம். நீண்ட காலமாய் பல வருஷமாய் இருதயத்திலே காயங்களாய் ரணம் உண்டாயி சீல் பிடித்து ஆரோக்கியமான வாழ்க்கை கெடுக்கிற எல்லா காயங்களும் இப்பொழுது நீரை மாற்றி கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். விசுவாசத்தோடு உறவுகள் இருக்கிற காயங்கள், ஒரே மன ரீதியான இருக்கிற காயங்கள், இருதயத்தில் உண்டானதான மறக்க முடியாத காயங்கள், நீர் எங்களை குணமாக்கி விடுவித்து ஆரோக்கியம் உண்டு பண்ணி தந்தபடியால் நன்றியோடு மை ஸ்தோத்திரிக்கிறோம். கிருபை சூழ்ந்து கொள்வதாக எங்கள் முழுமை ஒப்பு கொடுக்கிறோம். திரும்பவும் எங்களை எழும்பி கட்டும், குடும்பங்களை கட்டும், உறவுகளை கட்டும், வாழ்க்கையை கட்டும். தனிமையை இருக்கிறவர்களை கர்த்தரவர்களை கட்டி நீர் எழுப்புவீரா. ஆசீர்வதி இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சங்கீதம் 147:3 அது வசனத்தை நாம் வாசிப்போம். இருதயம் நொறுங்குண்டவர்களை குணமாக்குகிறார். இருதயம் உடைக்கப்பட முடியும். இருதயம் என்பது ஒரு ஃப்ரெஜைல் ஆர்கன் இன் a human body. ஃப்ரெஜைல் ஆர்கன். இருதயம் மிக ஒரு லகுவான ஒரு உறுப்பு. சரீரத்திலேயே
வாய்ஸ் அல்லது சவுண்ட் மூலமாக பாதிக்கக்கூடிய அளவுக்கு லகுவான உறுப்பு தான் இருதயம். சத்தத்தை கூட தாங்கிக் கொள்ள முடியாது, அவ்வளவு ஃப்ரெஜைல் ஆர்கன். எந்த சரீரமோ வேற எந்த சரீரத்தின் எந்த பாகங்களும் மிகவும் மெல்லிய உறுப்பு, எந்த உறுப்பு இருந்தாலும் சத்தத்தினால பாதிக்கப்படக்கூடிய அல்லது வார்த்தையினால உடைக்கப்படக்கூடிய அளவுக்கு மிகவும் மென்மையானது ஒரு உறுப்பு தான் என்னது? இருதயம். ஒரு வார்த்தையை கொண்டு என்ன செஞ்சிடலாம்? ஒரு இருதயத்தை நாம் உடைத்து விடலாம். வார்த்தையை கொண்டு, வார்த்தை சத்தத்தை கேட்டுக்கொண்டு அதன் மூலமாக தன்னுடைய தைரியத்தை இழக்கும், பலத்தை இழக்கும். அப்படிப்பட்ட லகுவான ஒரு பொருள் தான் இருதயம். அந்த இருதயம் சீக்கிரமாக லகுவாக நொறுங்கக்கூடிய இயல்பு உடையது. அதை என்ன செய்ய முடியாது? ஆப்ரேஷன் பண்ணவே முடியாது. இருதயத்தை என்ன செய்ய முடியாது? ஆப்ரேஷன் பண்ண முடியாது. நம்ம சொல்ற இருதயம் பிசிக்கல் ஆர்கன் கிடையாது. அதனுடைய ஃபங்க்ஷன், அதனுடைய தன்மை, அதனுடைய இயல்பு, இருதயத்தை இயல்பை பற்றி நம்ம பேசுகிறோம். இருதயம்னா ஆர்கன் கிடையாது. ஒரு இதய வடிவில் இருக்கிற சதையினால் உண்டாக்கப்பட்டவை அல்ல. அதுக்குள்ளே இருக்கிறதான மனிதன், அதுக்குள்ளே இருக்கிறதான மனுஷனுடைய ஆவி. ஆகையால் சில நேரங்களில் பிசாசு சரீரத்தை ஆரோக்கியமா வைத்திருப்பான். சரீரத்தை தொட முடியாது, சம்பத்தை தொட முடியாது, நம்முடைய எல்லைகளை தொட முடியாது, நம்முடைய வருமானத்தை தொட முடியாது. பிசிக்கல் அட்டாக் பிசாசினால முடியாது. மாம்சீக தாக்குதலை பிசாசினால் கொண்டு வர முடியாது. ஏன் அப்படின்னு சொன்னா, நம்முடைய ஜெபம், நம்முடைய அபிஷேகம், நம்முடைய காத்திருக்கிறது, நம்ம வசனத்தின்மை வைத்திருக்கிறதான விசுவாசம், இவைகள் எல்லாம் என்ன செய்யும்? பிசாசினுடைய சரீர பிரகாரமான தாக்குதலுக்கு நம்மை பாதுகாக்கும். ஆகையால் இவைகளை செய்ய முடியாது என்பதற்காக சாத்தான் பயன்படுத்துகிற ஒரு பெரிய நூதனமான வழி என்ன அப்படின்னு சொன்னா, வார்த்தை. வார்த்தையின் மூலமாக என்ன செய்வான்? நம்ம இருதயத்தை தொடுவான், இருதயத்தை உடைப்பான், இருதயத்துக்கு சம்பந்தப்பட்ட காரியங்களில் அவன் கிரியை செய்ய ஆரம்பிப்பான். எசேக்கியா ராஜா நாட்கள்ல இப்படியாக நடந்தது. தூஷணம். அவன் பயந்து ஒடுங்கி போய் அவனுடைய தைரியம் எல்லாம் போயிடுச்சு. எசேக்கியா ராஜா சொல்லுகிறான், சுற்றி கொத்தளங்களை கட்டி பாளையம் இறங்கி யுத்தத்துக்கு ஆயத்தமாயிட்டு இருக்கிறாங்க. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார்கள், நீங்க ராஜா பேச்ச கேட்காதீங்க, உங்களை நீங்க சரண்டர் பண்ணுங்க, எங்களுக்கு அடிமையா வாங்க. ராஜா உங்களை தைரியப்படுத்தி யுத்தத்துக்கு ஆயத்தப்படுத்தி உங்களை எல்லாரையும் எங்களுடைய பட்டயத்துக்கு இரையாக்கிடுவான். ராஜா பேச்சை கேட்காதீங்கன்னு சொல்லி சத்துருக்கள் எழும்பி பேசுகிறார்கள். எசேக்கியா சொல்றான், நீங்க என்கிட்ட பேசுங்க, நான் பேசுற பாஷையில பேசுங்க, எனக்கு புரியுற பாஷையில பேசுங்க. ஜனங்கள் எல்லாரும் பேசுற பாஷையில நீங்க பேச வேண்டாம், அவங்களுடைய இருதயம் எல்லாம் சோர்ந்து போகும் அப்படின்னு சொல்றான். இருதயங்களை சோர்ந்து போக பண்ணுகிற, இருதயங்களை உடைக்கிற, இருதயத்துல காயத்தை உண்டு பண்ணுகிற வார்த்தைகள். ஆகையால் இருதயத்தை, உடைக்கப்பட்ட இருதயத்தை யார் சரி செய்ய முடியும் அப்படின்னா, இருதயத்திற்கு சொந்தக்காரரை அன்றி வேறு ஒருவராலும்
இருதயத்தை குணமாக்க முடியவே முடியாது. மனிதன் நிறைய வழிமுறைகளை பயன்படுத்துகிறான், கண்டுபிடிக்கிறாங்க. இருதயத்தினுடைய காயத்தை எப்படி மறப்பது? அநேக ஜனக்கூட்டம், பெரும்பாலான ஜனங்கள் இருதயத்தின் காயத்தை மறைப்பதற்கு மதுபானத்தை தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மதுபானம் குடிக்கிறது மூலமாய் உலகத்தையே மறக்கிறான். அப்படின்னா கவலையை மறக்கிறான், எதிர்காலத்தினுடைய பயத்தை மறக்கிறான், வேறு ஒரு மனிதனுடைய அச்சுறுத்தலை மறக்கிறான். மதுபானத்தினால, போதை வஸ்துகளினால. அது மாத்திரமல்ல, மெடிக்கல் ரீதியாக, மருத்துவ ரீதியாக மனதை ஆற்றுவதற்கு நிறைய வழிமுறைகளை மனிதன் தேடிக்கொண்டே இருக்கிறான். எத்தனை வருஷம், எத்தனை யுகம் ஆயிடுச்சு, ஒரு மனிதனும் ஒரு மனிதனுடைய இருதயத்தை குணமாக்க இயலவே இயலாது. மனிதனுடைய உடைக்கப்பட்ட இருதயத்தை அல்லது இருதயத்தில் உண்டானதான காயத்தை ஆற்றுகிறவர், இருதயம் முதலாய் நமக்காய் ஊற்றின பானபலியாகிய ஆட்டுக்குட்டியானவராகிய நசரேனாகிய இயேசு கிறிஸ்துவே நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறவர். He pours himself, he pours out himself into the broken hearted. உடைக்கப்பட்ட காயப்பட்ட இருதயத்துக்குள்ள அவர் நதி போல கடந்து வருகிறார், நதி போல ஊற்றுகிறார், அன்பினால் ஊற்றுகிறார், ஆவியினால் ஊற்றுகிறார், ஞானத்தினால் ஊற்றுகிறார். ஒரு ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. ஆகையால் இருதயத்தின் காயத்தை ஆற்றுவதற்கு கர்த்தர் நமக்கு ஒரு பாக்கியமான வாழ்க்கையை தந்திருக்கிறார். பாக்கியமான வாழ்க்கை. யாக்கோபு 5:16, யாக்கோபு 5:16, யாக்கோபு 5:16 நாம் வாசிக்கும் பொழுது, நீங்கள் சொஸ்தமடையும்படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலன். பலன். நமக்கு என்ன வேணும்? இருதயம் காயப்பட்ட பொழுது நமக்கு என்ன வேணும்? பலன் வேணும். கையினாலேயோ கம்பனாலேயோ அடிச்சா கூட நம்ம தாங்கிக்கலாம். ஆனா வார்த்தையினாலே சிலர் நம்முடைய இருதயத்தை தாக்குனவர்களை நம்ம என்ன செய்ய முடியாது? தாங்கிக் கொள்ள முடியாது. ஆகையால் காயப்பட்ட இருதயத்திற்கு பலன் வேணும். பலன். யாருடைய பலன்? நீதிமானுடைய பலன், தேவனால் கிடைக்கப்படுகிற பலன், தேவனால் கிடைக்கப்படுகிற. இருதயம் காயப்படும் பொழுது தாங்கிக் கொள்ளாமல் சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள், தங்களை மாய்த்துக் கொள்கிறார்கள். உலகம் வேண்டாம் அல்லது உறவே வேண்டாம். மகள் தாயை பார்த்து சொல்றா, நீ எனக்கு வேண்டவே வேண்டாம். தாய் மகளை பார்த்து சொல்றாங்க, நீ என் சாவுக்கு கூட வரக்கூடாது, நான் செத்தா பிற கூட என் பணத்துக்கு முன்னாடி நீ வந்து நிக்க கூடாது, வேண்டாம். ஏன் அப்படின்னு சொன்னா, இருதயம் அவ்வளவு காயப்பட்டிருக்கு. அப்படிப்பட்ட காயத்தை கர்த்தர் ஆற்றுகிறார். அல்லேலூயா. சில நன்மைகளுக்கு தடை நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது இருதயத்திலே உண்டாகிறதான காயங்கள். ரெண்டு விதமான காயங்கள் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். நாம் மற்றவர்களுக்கு உண்டான காயங்கள், மற்றவர்களால் நமக்கு உண்டான காயங்கள். உள்காயம் வெளிக்காயம் சொல்லுவாங்க சரீர பிரகாரமாக. ஸ்பிரிச்சுவலாகவும் உள்காயம் வெளிக்காயம் இருக்கு. உள்காயம் வந்துருச்சுன்னா உடனே நம்ம முழங்கால் போடிட்டு ஜெபம் பண்ணி நம்ம சரி செய்யறதுக்கு நம்ம எல்லா முயற்சியும் எடுப்போம். மன்னிப்பு கேட்க வேண்டுமானாலும் போய் நம்ம மன்னிப்பு கேட்போம்.
அது உடனே நடக்கக்கூடிய விஷயம். ஏன்னா அது உள்காயம், நம்மை பாதிக்குது. அநேக சமயத்துல நம் வெளிக்காயங்களை நாம் கண்டுகொள்வதே இல்லை. நாம் மற்றவர்களுக்கு உண்டான காயங்கள், மற்றவர்களுக்கு நம்மால் உண்டாகப்பட்ட இருதயத்தின் காயங்கள். சரீர பிரகாரமாக நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்கும், நல்லா பேசுவோம், ஐக்கியமா இருப்போம், சபைக்குலாம் சர்ச்சுக்குன்னு வந்துட்டா நல்லா பேசிக்குவோம், ஒன்னா உட்காந்து சாப்பிடுவோம், நல்லா பேசுவோம், ஏன் ஒன்னா ஜெபிப்போம், ஒன்னா ஊழியம் செய்வோம், எல்லாமே இருக்கும். ஆனாலும் அவர்கள் மத்தியில உண்டான காயம் ஆறாமல் இருக்கும். ஸ்தோத்திரம். இதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னா, ஒருவருக்கொருவர் மன்னியுங்கள். forgiveness. தேவன் காயப்பட்ட இருதயங்களை குணமாக்குறதற்கு சில ஸ்பிரிச்சுவல் மெடிசின்ஸ் வச்சிருக்கிறார். forgiveness. நம்ம நாமே மன்னிக்கிற ஒரு பழக்கம் நமக்கு வேணும். சிலர் நம்மளே நம்ம மன்னிக்கிறது இல்லை, அதுவும் தற்கொலைக்கு சமம். சில தகப்பன்மார்கள் சொல்லுகிறது நான் கேட்டிருக்கிறேன், நான் செஞ்ச தப்புனால என் பிள்ளைகள் கஷ்டப்படுறாங்க, என்ன நான் மன்னிக்கவே முடியாது, குற்ற மனசாட்சி, இதுக்கு நான் தான் காரணம், இந்த பாதிப்புக்கு நான் தான் காரணம், என் மனைவி மரணத்திற்கு நான் தான் காரணம், என் பிள்ளைகள் ஆசீர்வாத இழப்பிற்கு நான் தான் காரணம். ஒருத்தர் சொல்றாரு, நான் கர்த்தரை நான் சரியா தேட வேண்டிய காலத்துல தேடாததுனால என் பிள்ளைகள் ரொம்ப கஷ்டப்படுறாங்க பாஸ்டர்னு ஒருத்தர் சொன்னார். சரியாய் பெற்றோர்கள் கர்த்தரை தேட வேண்டும், தொழுது கொள்ள வேண்டிய காலங்களில் கர்த்தரை தொழுது கொள்ளாமல் போனபடினாலே பிள்ளைகள் சாபத்தில் இருக்கிறாங்க, என்னை மன்னிக்கவே முடியல. அதற்கு என்ன விமோசனம்? அதுக்கு என்ன விமோசனம்? உன் இருதயம் உள்காயங்கள் உண்டாயிருக்கு, உன் இருதயம் காயப்பட்டிருக்கு, அதையும் குணமாக்குறதற்கு கர்த்தர் போதுமானவராயிருக்கிறார். அவர் உங்களை மன்னிக்கிறார், நீங்களும் உங்களை மன்னிக்க வேண்டும். உங்க இருதயங்களை நீங்க மன்னிக்கணும், நீங்களை மன்னிக்கணும். மன்னிக்காம இருக்கும்போது குற்ற மனசாட்சி நமக்குள்ள இருக்கும், அது ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கும். மாத்திரமல்ல, நாம் நமக்கு யாரு தீங்கு செஞ்சாங்களோ அவங்களும் நம்ம என்ன செய்யணும்? மன்னிக்கணும். ஆண்டவரே நான் அவர்களை மன்னிக்கிறேன். ஒரு நமக்கு தீங்கு செஞ்சாங்கன்னா அவங்களை என்ன செய்யணும்? மன்னிக்கணும், சொல்லணும். எப்படி பாஸ்டர் மன்னிக்கிறது? நான் சொல்ற மாதிரி பேசணும். வாய் திறந்து ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபிக்கும் பொழுது வாய் திறந்து சொல்லணும். உங்களுடைய இருதயங்களை கெடுக்கிறதுக்கு வாயை திறந்து பேசுறோம்ல, இருதயங்களை உடைக்கிறதுக்கு நம்ம வார்த்தையை பயன்படுத்தணும்ல, அதே வார்த்தையை கொண்டு நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருடைய சமூகத்துல ஆண்டவரே நான் அவர்களை என்ன செய்றேன்? மன்னிக்கிறேன். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். இது மாத்திரமல்ல, நாம் யாருக்காவது தீங்கு செஞ்சிருப்போம், அவங்க நம்மளை மன்னிக்காம இருப்பாங்க, அதுவும் ஆசீர்வாத தடை. அதுவும் ஆசீர்வாத தடை. இது உறவுகள்ல உறவுகள்னா க்ளோஸ் ரிலேஷன்ஷிப்ல நடக்கக்கூடிய விஷயங்கள், நிறைய காரியங்கள், நிறைய ஆசீர்வாத தடை என்னன்னா மன்னிக்காம வருது. திருமண வாழ்க்கையில யாருக்காவது நீங்க தீங்கு செஞ்சிட்டீங்க, அவங்க காயப்பட்டாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் உங்களை மன்னிக்க வேண்டும், அவர்கள் உங்களை மன்னிக்கணும். உங்க குடும்ப வாழ்க்கையில நீங்க செய்த தவறு நிமித்தமாய் அவங்க இருதயம் காயப்பட்டுருச்சுன்னா இப்ப யாரை மன்னிக்கணும்? பாதிக்கப்பட்டவர்கள் என்ன செய்யணும்? உங்களை மன்னிக்கணும். அவங்க மன்னிக்காமல் உங்களுடைய இருதயம் சுஸ்தமாகாது.
சுத்தமாகாது. காணிக்கை கொண்டு வந்தவன கீழே வச்சுட்டு நீ போய் உன் சகோதரத்துல என்ன செய்ய ஒப்புரவாகுன்னு சொல்றது காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவங்கிட்ட போய் மன்னிப்பு வாங்கிட்டு வா. ஆதி திருச்சபை நாட்கள்ல ரோமன் கத்தோலிக்கல ஒரு பழக்க வழக்கம் இருந்தது. என்ன பழக்கம் அப்படின்னு சொன்னோம்னா, பாவ மன்னிப்பு சீட்டு. சபையில ரெவன்யூவை உண்டாக்குறதுக்கு நிறைய வழிமுறைகளை உண்டாக்குனாங்க. அதுல ஒண்ணு என்னன்னா, யாராவது தப்பு செஞ்சிட்டாங்கன்னா காணிக்க கொடுக்கணும், பலி செலுத்தணும். பழைய பாட்டு காலத்துல இருந்துச்சு, ஒருவன் குற்றம் செய்தால் என்ன செய்யணும், குற்றத்துக்கு தகுந்த மாதிரி அவனுடைய திராணிக்கு தகுந்த மாதிரி பலி செலுத்தணும், ஒப்புரவாகணும் அப்படின்னு இருக்குது. ஸோ அதன் வழியாக புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் ரோமன் கத்தோலிக் நாட்களில திருச்சபையில யாராவது குற்றம் செஞ்சிட்டீங்க, பாவம் செஞ்சிட்டீங்கன்னா காணிக்க கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு சிஸ்டம் உண்டாக்கி ஒவ்வொரு குற்றத்துக்கு தகுந்தமான ஒரு தொகையை அதை நிர்ணயம் செய்து, நீ உன்னுடைய பாவம் மன்னிக்கப்பட்டது அல்லது நீ காணிக்கை செலுத்தின அப்படிங்கிறதுக்கு சர்டிபிகேட்டும் கொடுத்தாங்க. சர்டிபிகேஷன், பாவ மன்னிப்பு சீட்டு. அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, நீ ஒருவருக்கு ஒருவர் போய் நீ செய்ய தேவையில்லை, மன்னிக்கணும்னு அவசியம் இல்லை. நீ சர்ச்சில் நீ பாவ மன்னிப்பு வாங்கிட்டா போதும், உன்னுடைய இருதயம் குணமாகும் அப்படிங்கிற இதுல உண்டாயிடுச்சு. அது ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அது நிலைக்கலை, அது சத்தியமும் கிடையாது. ஆகையால் உங்களுடைய ஆசீர்வாத தடைக்கு உங்களால் பாதிக்கப்பட்டவர்கள், இருதயத்தில் காயப்பட்டவர்கள் உங்களை மன்னிக்கும்படிக்கு நீங்கள் ஜெபிக்க வேண்டும். நீங்க ஜெபிக்கணும், நீங்க ஜெபிக்கணும். ஒருவேளை நீங்க நேர்ல போய் நான் செய்தி தவறுன்னு நீங்க மன்னிப்பு கேட்டுட்டீங்க, அவங்க உங்களை மன்னிச்சிட்டேன்னு வார்த்தையில சொன்னாலும் அவங்களுடைய இருதயத்தின் காயங்கள் ஆற்றப்படாம இருக்கும். குறிப்பாக நான் கிறிஸ்டியன்ஸ், கிறிஸ்தவ அல்லாதவர்கள், விசுவாசி இல்லாதவர்கள், அவிசுவாசிகள் இருதயங்கள் காயங்கள் ஆற்றப்படாது. ஏன்னா கிறிஸ்தவனிடத்துல இல்ல, சத்தியம் அவங்களிடத்துல இல்ல. காயம் காயம்தான். ஒருவேளை வார்த்தையில நான் மன்னிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாலும் காயங்கள் ஆற்றப்படாமல் இருக்கும். அவர்களுடைய காயங்கள் ஆற்றப்படும்படிக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? ஜெபிக்க. திருமண உறவுகள்ல ரொம்ப முக்கியம். வாலிப வயசுல, ஸ்கூல் டேஸ்ல பெற்றோருடைய சம்மதத்தோடு, பெற்றோருடைய சம்மதமோ தெரியாமலையோ வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒருவருக்கொருவர் விரும்புவாங்க. விரும்பி இருதயத்துல உறவுகள், இருதயம் மறைக்கும் இருதயம் மறைக்கும் உறவுகளை நல்லா வளர்த்துட்டு திடீர்னு என்ன செய்வாங்க, திருமணம் வந்த சமயத்துல சூழ்நிலை காரியமோ ஏதோ ஒரு காரணத்துல மன்னிக்காமல், மன்னிக்கப்படாமல், இருதயங்கள் காய மாற்றப்படாமல் அப்படியே வேறு ஒரு திருமண பந்தத்துல இணைவாங்க. நல்லா கவனிக்கணும். இறுதி அவர்களுடைய அல்லது ஒரு பொண்ணு அல்லது ஒரு பையன், நீங்க விரும்பி பழகின பையனுடைய இருதயம் காயங்கள் ஆற்றப்படாத வரைக்கு உங்களுடைய திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தடையாயிருக்கும். திருமண வாழ்க்கையின் ஆசீர்வாதம் தடையா. ஏன்னா தேவன் நீதி உள்ளவர். இங்க சொல்லப்பட்டிருக்குது, இங்க நல்லா சொல்லப்பட்டிருக்கிறது, ரைச்சியஸ் பிரேயர், the prayer of righteous, நீதிமான்களுடைய ஜெபம். அப்படின்னா ஜெபிக்கிறதுக்கு முன்னாடி அவன் என்ன ஆக வேண்டியது இருக்கு, அவன் இருதயம் எப்படிப்பட்ட இருதயமா இருக்கணும் சொல்லுங்க? நீதிமானுடைய இருதயமா இருக்கும். இருதயம் நீதில நிறைந்திருக்கணும். அதனால சில கணக்குகளை முடிக்க வேண்டியவைகளை முடிக்கணும், சில வழக்குகளை முடிக்கணும். சமீபத்தில் வலைதளத்துல ஒரு நபர், இனிமே நான் எந்த ஊழியக்காரர்களையும் நான் இனி குறை சொல்ல மாட்டேன், நான் திருந்திட்டேன் அப்படின்னு சொல்லி அவருடைய யூடியூப் சேனலையே முடக்கி கேன்சல் பண்ணிட்டு, இவ்வளவு நாளும் நான் செய்து தவறு என்று நான் உணர்கிறேன்
அப்படின்னு பகிங்கரமா மன்னிப்பு கேட்டு வலைதளத்துல இருக்கு. போன வாரத்துல அவர் குறை பேசாத ஊழியக்காரர்கள் தமிழ்நாட்டில் இல்லை. பெரிய பெரிய ஊழியக்காரர்கள் குறைகளை வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து அவர்களை அவமானப்படுத்தி. தாமஸ் ராஜ் ஐயா ஒரு நாள் சொல்றாரு, சபை கட்டணும் காணிக்கையை கொடுங்கன்னு கேட்டதற்கு வலைதளங்கள்ல என்ன பேசின வார்த்தையினால பல இரவு நான் அழுதேன் அப்படின்னு சொல்றாரு. பரிசுத்தவான்களை அழ வச்சு கண்ணீர் வடிக்க வச்சு ஃப்ரீடமா ஊழியம் செய்ய விடாமல் தடையாக்கி இருதயங்களை காயப்படுத்தி அவர் இப்பொழுது மனம் திரும்பி சொல்றாரு. ஆனா எந்த அளவுக்கு அது உண்மையான மனம் திரும்பணும்னு சொல்லிட்டு எனக்கு தெரியல. பட் நடக்கிறத சொல்றேன். நான் இனிமே பேச மாட்டேன், நான் இனிமே சுவிசேஷம் தான் சொல்ல போறேன் அப்படின்னு சொல்றாரு. அவரோட அந்த இந்த நிலைமை கொண்டு வந்தது என்ன தெரியுமா? மனைவி பிள்ளைகளும் வீட்டுக்கே வரக்கூடாது, பையன் நீ எனக்கு அப்பாவே இல்லை, நீ எனக்கு தகப்பனே கிடையாது, மூஞ்சிலே முழிக்காத, வீட்டை விட்டு வெளியே போகணும், நீ செத்துட்டேன்னு நான் நினைச்சுக்கிறேன்னு என் பையன் என்னை பார்த்து சொல்றான். எத்தனை ஊழியக்காரனுடைய இருதயத்தை உடைச்ச. இப்போ உன் இருதயம் உடைக்கப்பட்ட உடனே இப்போ உனக்கு ஒரு சுகத்துக்காக நீ நாடுற. மன்னிப்பு உண்டு, மன்னிப்பு எல்லாருக்கும் உண்டு, நிச்சயம் உண்டு. ஆகையால் இப்பொழுது அந்த நபர் வந்து யாரெல்லாம் நான் பேசினேனோ அவங்களாம் மன்னிச்சுக்கோங்க, எல்லா வீடியோக்களும் நான் டெலீட் பண்ணிட்டேன், இனி அப்படி செய்ய மாட்டேன், ஏன்னா என் குடும்பம் பாதிக்கப்பட்டுருச்சு. மன்னிக்கப்படாத இருதயம் நமக்கு விரோதமாய் இருக்குமே ஆனால் நமது குடும்பத்திற்கு ஆசீர்வாத தடையா இருக்கும். எப்போதெல்லாம் நம்முடைய ஆசீர்வாதத்துக்கு கர்த்தருடைய சமூகத்துல போய் நம்முடைய ஜெபம் போய் எட்டுகிறதோ அப்போதெல்லாம் மன்னிக்கப்படாத இருதயங்களுடைய அங்கலாய்ப்பு தேவ சந்நிதியில நம்முடைய ஜெபத்தை தடை செய்யும், தடை செய்யும். திருச்சபையில விசுவாசிகள் மத்தியில கூடுமான மட்டும் பேசாதீங்க அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். டோன்ட் டாக். நன்மையானதை பேச முடிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா பேசவே பேசக்கூடாது. போற பாக்குல எதையாவது சொல்லிட்டு போயிருது, அந்த வாரம் ஃபுல்லா அந்த ஆத்மா கவலையில இருக்கும். டோன்ட் டாக். முடிஞ்சா சிரிங்க, சிரிக்க தெரியலையா முடியலையா விட்டுருங்க, அமைதியா இருங்க. இந்த விக்கிர கோயில்லாம் பாருங்க, அவன் வாரான், சாமி கும்பிடுறான், போறான். ஆனா சபைகள்ல மட்டும்தான் இஷ்டத்துக்கு பேசுறது, கேட்டதெல்லாம் பேசுறது, தோன்றதெல்லாம் இருதயத்துல தோன்றதெல்லாம் பேசுறது, நான் அப்படி நினைக்கிறேன்னு சொல்றது. இதனால ஒருவர் காயப்பட்டு கிறிஸ்தவ மக்கள் நம்ம வந்து உண்மையாய் தேவனுடைய ஆசீர்வாதத்துல முழுமையாக நிரப்பப்பட்டிருக்கணும் அப்படின்னு சொன்னா ஒருவரை குறித்தும் ஒரு தீங்கும் பேசாதிருங்கள். பெட்ரூம்ல பேசாதீங்க, பாத்ரூம்ல பேசாதீங்க, உன் இருதயத்துக்குள்ள கூட நீ பேசாத. அது உன்னுடைய ஆசீர்வாத தடையா இருக்கும். ஒருவேளை நாம் யாருக்கு விரோதமாய் தீங்கு நினைக்கிறோமோ அவர்கள் கர்த்தருடைய பார்வையில நீதிமானா இருந்தாங்கன்னா உன் குடும்பத்துக்கு ஆசீர்வாத தடையா இருக்கும். சிலருடைய ஆசீர்வாதங்களை நாம் பார்த்து நான் இப்படி சொல்லுவேன் ஆண்டவர்கிட்ட, ஊழியமா இருந்தாலும் சரி, பொருளாதார விசுவாசிகள் இருந்தாலும் சரி, அவங்க ஆசீர்வாதமா இருக்கும்போது நான் பார்த்து ஆண்டவர் பார்த்து நான் இப்படி சொல்லுவேன், ஆண்டவரே அவங்க இடத்துல நிறைய குறைகள் இருக்கு, வெளிச்சமா பட்ட வெளிச்சமா நிறைய குறைகள் இருக்கு, ஆனாலும் அவர்களை நீங்க ஆசீர்வாதம் வச்சிருக்கிறீங்க. ஏன் தெரியுமா? அவர்களிடத்தில் நீர் ஏதோ ஒரு நீதியை காண்கிறீர். அல்லேலூயா. பூமியில ஒருவனும் நீதிமான் கிடையாது, ஒருவனும் பூரண புருஷன் ஒருத்தனும் கிடையாது, எல்லாருக்கும் குறைகளா இருக்கு. ஆனா சிலரை கர்த்தர் நீங்க மேன்மைப்படுத்துறீங்க, ஆசீர்வதிக்கிறீங்க. ஏன் அப்படின்னு சொன்னா அவரிடத்தில் நீர் ஏதோ ஒரு நீதியை கண்டிருக்கு. தேவன் வந்து வித்தியாசமானவர். நம்ம ஒரு கூண்டுக்குள்ள வச்சு அடைக்கிற மாதிரிலாம் கடவுள் கிடையாது.
அவர் வித்தியாசமானவர். அல்லேலூயா. உன்னிடத்தில் எத்தனை குறைகள் இருந்தாலும் ஏதோ ஒரு நீதி கர்த்தரை ரொம்ப பிடிச்சிருக்கும், அதன் நிமித்தம் அவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம என்ன செய்யறது? குறையதான் பேசுறதுனால நம்ம ஆசீர்வாதத்தோட இருக்கு. டோன்ட் டாக். நன்மையானது பேசுங்க. வசனத்தை எடுத்து பேசுங்க. ஒரு வசனத்தை எடுத்து, காலையில் நான் இந்த வசனத்தை எடுத்தேன், எனக்கு ஆண்டவர் இப்படி பேசினாரு, இதை குறித்து நீங்க என்ன நினைக்கிறீங்க? பேசுங்க. இதனுடைய அர்த்தம் நான் இப்படி புரிஞ்சிருக்கிறேன்னு பேசுங்க. பைபிள் காலேஜில் திமோத்தியு பார்ட்னர்ஷிப்னு இருக்கும். பைபிள் காலேஜில் 2x2 உட்காந்து ஒரு பேசேஜ் எடுத்து பேசுவோம். ஆன்லைனில் நான் பைபிள் காலேஜ் கிளாஸ் அட்டன் பண்ணிட்டு இருந்தேன். ஒரு பேசேஜை கொடுத்து ஜூமில் டீமாக பிரித்து இதில் உள்ள ஆவிக்குரிய அர்த்தங்களை நீங்கள் ஒரு 10 நிமிஷம் டிஸ்கஸ் பண்ணி கொண்டு வாங்கன்னு சொல்லி, அதில் ஒரு 10, 200, 100 பேர்கிட்ட இருப்பாங்க. 10 பேராக பிரித்து டாப்பிக்கை கொடுத்து, பேசேஜ் கொடுத்து, வசனத்தை கொடுத்து தியானிச்சுட்டு வாங்கன்னா, நாங்களாம் தனியாக உட்காந்து இது நடத்தும் ஒவ்வொருத்தராக பேசி கலந்து பேசி கடைசியில் கொஞ்ச நேரம் கழித்து சேர்ந்து இந்த டீம் இது வசனத்தில் உள்ள ஆளுங்கள் உங்களுக்கு புரிந்தது சொல்லுங்கன்னு சொன்னா, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு காரியங்கள் சொல்லும் பொழுது கேட்கும் போது அவ்வளவு நன்மையும் எவ்வளவு ஆசீர்வாதமா. நம்மலாம் அப்படி செஞ்சா யாருடைய இருதயத்திலும் என்ன இருக்காது? காயம் இராது. அல்லேலூயா. நீ அப்படி பழகுங்க. சபை அப்படித்தான் பழக்கணும், அப்படிதான் பழகணும். அதுதான் சபையை கத்த நிறுவன. ஸ்தோத்திரம். ஒரு ஆமென் சொல்லுங்க. இருதயங்களை ஆற்றணும். கர்த்தர் மன்னிக்கணும் மாத்திரமல்ல, ஜெபிக்கணும். மன்னிச்சிடலாம், சரி. ஏன் ஜெபிக்கணும் அப்படின்னா, அவர்கள் உங்களை மன்னிக்கும்படிக்கு கர்த்தர் இறங்கி கிரியை செய்யும்படி ஜெபிக்கணும். Pray for one another. ஒருவருக்காக என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்கள். ஒரு ஆமென் சொல்லுங்க. இப்படி செய்கிறதுனால நீங்கள் நீதிமான்கள் ஆக்கப்படுகிறீர்கள். நீதிமான்கள் ஆக்கப்படுகிறதுனால உங்களுடைய ஜெபம் உங்களுக்கு பலனை கொண்டு வருகிறதா இருக்கிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க. நீதிமொழிகள் 16:24 நீங்க வீட்டில் போய் நீங்க வாசித்து பாருங்க. ஒரு சில வசனங்கள் சொல்றேன். நீதிமொழிகள் 16:24 Gracious words are like a honeycomb, sweetness to the soul. வசனத்தை வாசிங்க. 16:24 நீதிமொழிகள் 16:24 அதான். சாரி, அது இல்லை. இனிய சொற்கள், கிரேசியஸ் வேர்டு. போதும். தென்கோடு போல உலகம். ஆத்துமாவுக்கு மதுரம். நல்லா கவனிங்க. இருதயத்தை எதனால் உடைக்கப்படுகிறது? வார்த்தையினால தான் காயமாகிறது. அதே காயம் எதனால தான் ஆற்றப்பட வேண்டியது இருக்குது? இனிய சொற்கள், கிரேசியஸ் வேர்ட்ஸ், அன்பின் சொற்கள். அது ஆத்துமாவினுடைய காயங்கள், இருதயத்தின் காயங்களை ஆற்றுகிறதா இருக்கிறது. ராமன் சொல்லுங்க. சத்தமே ராமன் சொல்லுங்க. ஆமா. எங்கெங்க இடங்கள்லாம் இருதயம் காயப்படும் அப்படின்னா, இமோஷனல் லெவல்ல இருதயம் காயப்படும். உறவுகள் மூலமாக இருதயத்தின் காயப்படும். லேக் ஆஃப் லவ், அன்பு குறைவு. குடும்பத்தில் ஒருத்தர் நேசிப்பாங்க, ஒருத்தர் நேசிக்க மாட்டாங்க. அநேகர் அன்புக்காக ஏங்கிட்டு இருக்கிறாங்க. கணவன் அன்பு, மனைவின் அன்பு, பிள்ளையின் அன்பு. அந்த காயங்களை கர்த்தர் ஆற்றுகிறார். ஸ்தோத்திரம். சமாதானத்தை தந்து இருதயத்தின் காயத்தை ஆற்றுகிறார். பரிசுத்தம். எத்தனை பேருக்கு தெரியும் பரிசுத்தம் இருதயத்தின் காயத்தை ஆற்றும்? தெரியுமா? பரிசுத்தம், மன்னிப்பு, இவைகளின் இருதயத்தின் காயத்தை ஆற்றும். பொறுமை. ஒருத்தங்க தீங்கு செஞ்சாங்கன்னா உடனே பள்ளிக்கு பள்ளி வாங்கக்கூடாது. வார்த்தையில பொறுமையாயிருங்க. கொஞ்சம் டைம் கொடுங்க. ஒரு ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆகிய அருமையான பிள்ளைகளே, இந்த நாட்களிலும் கர்த்தர் நம்முடைய இருதயத்தின் காயங்களை ஆற்ற வல்லவர். மன ரீதியாக, உணர்ச்சி ரீதியாக, உறவு ரீதியாக, எல்லா ரீதியாக உண்டாக்கப்பட்ட காயங்கள், இருதயங்களை ஆற்றுவார் அவர் தமது வார்த்தையினால. நாம் மற்றவர்கள் ஜெபிக்கணும், மன்னிக்கணும். அவர்கள் நம்மை மன்னிக்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய இருதயத்தை காயத்தை ஆற்றுவார். நாம் ஜெபம் பண்ணுவோமா? பல்லோ நல்ல பிதாவை நன்றியோடுமை ஸ்தோத்திரிக்கிறோம்.
ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த அருமையான வேலைக்காக நன்றி அப்பா. தகப்பனே மை ஸ்தோத்திரிக்கிறோம். இருதயத்தில் காயப்பட்டவர்களை இந்த வேலையில் உடைய கரத்தில் நான் ஒப்புக் கொடுக்கிறோம். யார் யாரெல்லாம் ஆண்டவரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் என்று எங்களிடத்துல சொன்னேன், ஒவ்வொரு இருதயத்தையும் இந்த வேலை நினைக்கிறோம். மனிதர்கள் மூலமாய், வார்த்தை மூலமாய், அவர்கள் செய்த வாழ்க்கை செய்த தவறு மூலமாய், பாவத்தின் மூலமாய், அக்கிரமத்தின் மூலமாய் ஆண்டவரே ஸ்தோத்திரம், அறியாமையினால் எடுத்த முடிவுகளினால் உண்டான இருதயத்தின் காயங்கள் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது சுகமாவதாக, சுகமாவதாக. ஹீலிங் இன் தி ஹார்ட்ஸ் ஆஃப் தி பீப்பிள். ஆண்டவரே சபையில் இருக்கிற எல்லா இருதயங்களும் ஆற்றப்படட்டும், தேற்றப்படட்டும். ஒருவருக்கொருவர் மன்னிக்கிற இருதயத்தை தாருங்க, ஜெபிக்கிற இருதயத்தை தாருங்க, பலப்படுத்துகிற இருதயத்தை தாங்க. ஆசீர்வதித்து நீ மேன்மைப்படுத்தும் ஒப்பு கொடுத்து நான் ஜெபிக்கிறேன். மகத்தான கிரிகளை நீர் செய்யுங்கப்பா. ஆசீர்வாதத்து தடையா இருக்கிற எல்லா காயங்களும் ஆற்றப்படட்டும், வழிகள் நேராக்கப்படட்டும், கொண்டாவிய செம்மையாக்கப்படட்டும். கிருபை சூழ்ந்து கொண்டு நடத்தும் ஒப்பு கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதியும் தொடர்ந்து வளர்ந்து இந்த நாள் ஜெபத்தில் பங்கப்பட்டு யாரோ தேவ கிருபை இருப்பதாக தாழ்த்துவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிங்கள் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரம் மறவாதே. லங்கத்திற்கு ஸ்தோத்திரம். கர்த்தரை ஆசீர்வதிப்பார்.